வெல்கம் டு ஸ்பீக்கர்ஹாலிக். ஸ்பீக்கர்ஹாலிக்கோட நெக்ஸ்ட் டாபிக் இஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது பை பர்த்லேருந்தே நம்ம கூட இருக்க ஃபீலிங் கிடையாது. இட் இஸ் அ ஸ்கில் அண்ட் எபிலிட்டி. கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது பாசிட்டிவ் வியூ ஆஃப் அவர் செல்ஃப். நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இது எல்லாமே தெரிஞ்சுட்டு அதில் இருக்க பாசிட்டிவ் வியூவை மட்டுமே எடுத்துக்கிறது தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மள எல்லாருக்குமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. நம்மள பாதி பேர் லேகிங் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸில் தான் இருப்போம். அது எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளாக ஒரு டெசிஷன் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட நம்மளே ஒரு செல்ஃப் டாக் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் போது நம்மளோட இன்னர் வாய்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி அண்ட் கிரிட்டிக்கல் ஹெல்ப்லெஸ் வேர்டாகவே தான் நமக்கு தருது. லைக் உன்னால் முடியாது, இது உனக்கு தெரியாது, இது உனக்கு வராது அப்படின்ற வேர்ட் தான் நமக்கு கேட்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லேகிங் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற ஸ்டேஜில் தான் இருக்கும். இதை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். செட் அ ரியலிஸ்டிக் கோல் அண்ட் செலிப்ரேட் அ ஸ்மால் அச்சீவ்மெண்ட். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னும் போது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத பார்த்து அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னோட ஸ்ட்ரென்த் டான்ஸிங் அப்படின்னா டான்ஸ் அப்படின்றது தான் என்னோட ஸ்ட்ரென்த். செட் அ ரியலிஸ்டிக் கோல். ஒரு காம்படிஷன் இருக்குது அப்படின்னா அந்த காம்படிஷனில் வின் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கோல். செலிப்ரேட் அ ஸ்மால் அச்சீவ்மெண்ட். ஸ்மால் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா என்ன? நான் அந்த காம்படிஷனில் டாப் 3 வந்துட்டேன், பட் நான் வின் பண்ணலை, பட் நான் லூஸும் பண்ணல, டாப் 3 வந்துட்டேன் அப்படின்னா அதுவே ஸ்மால் அச்சீவ்மெண்ட் தானே. அதை ஏன் செலிப்ரேட் பண்ணக்கூடாது? செலிப்ரேட் அ ஸ்மால் விக்ட்ரிஸ். சின்ன சின்ன விஷயங்களை கூட செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதில் நம்மளை கொஞ்சம் ப்ரௌடாக நினைக்கிறதே செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் ஒன், டோன்ட் ஃபீல் ஷை. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லாருக்குமே காமனாக ஸ்பீச் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட அசம்பிளியாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட வைவாவாக இருக்கட்டும், ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸோட மீட்டிங்காக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பீச் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க அந்த இடத்துல கண்டிப்பாக சடனாக ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது ஷையாக தான் நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணும். அந்த ஷைனஸை விட்டுட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத ரொம்ப லவுடராக பேசணும், அக்யூரேட்டாக பேசணும், கரெக்டாக பேசணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. நம்ம என்ன சொல்ல வரோம், நம்மளோட ஸ்பீச் என்ன அப்படின்றத ரொம்ப கிளியராக கிளாரிட்டியாக கான்ஃபிடென்ட்டாக சொன்னோம் அப்படின்னாலே அந்த இடத்துல கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். அந்த ஃபைனல் ஒன், மூவ் பியாண்ட் யுவர் லிமிட்டிங் பிலீஃப். லிமிட்டிங் பிலீஃப்னா என்ன? நம்மளை சுற்றி நம்மளே ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளேயே இருக்கிறது தான் லிமிட்டிங் பிலீஃப். எனக்கு இவ்வளோ தாங்க தெரியும், எனக்கு இதுக்கு மேலே தெரியாது, எனக்கு இது வராது, எனக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்னு நமக்கு நம்மளே ஒரு லிமிட் வச்சுப்போம். இவ்வளோ தான், இதுக்கு மேலே எனக்கு வராது அப்படின்னு நம்மளை முடிவு பண்ணி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வாழ்கிறது தான் லிமிட்டிங் பிலீஃப். அதை உடச்சி வெளியே வந்து நமக்கும் எல்லாம் தெரியும், நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம மேலே நம்ம கான்ஃபிடென்ட் வச்சு அதை ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட தேர்ட் பாயிண்ட். இந்த 3 டிப்பையும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்மளால் பில்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் நான் நம்புகிறேன். இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது அன்டவுட்டபிளி த கீ ஆஃப் சக்ஸஸ். இட் மேக்ஸ் அ பர்சன் ஃபீல் இண்டிபெண்ட். கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சனால் இண்டிபெண்ட்டாக லைஃப்பை ரன் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோட ஹோப். அஸ் யூஷுவல், ஃபைனலி ஒரு குவாட் சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறேன். All your need in their life is ignorance and confidence, and then success is sure. நம்ம லைஃப்பில் இக்னோரன்ஸும் இருக்கணும், கான்ஃபிடென்ஸும் இருக்கணும். இது ரெண்டுமே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் கண்டிப்பாக நமக்கு தான். இக்னரன்ஸ் எதை நம்ம இக்னோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணணும். கான்ஃபிடென்ஸ்னால் என்ன? பாசிட்டிவ் வியூன்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ அந்த பாசிட்டிவை ஹோல்ட் பண்ணணும். இது ரெண்டையுமே நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான். கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.